ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே அப்செட்டாகவே இருக்காங்க மீனா வந்துட்டு. மீனாவுக்கு சத்யாவோட ஃப்ரெண்டு, அது சிந்தாமணியோட பொண்ணு வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. எங்கள் ஸ்கூலில் நாங்கள் ரீயூனியன் வைக்கலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றாங்க. நான் எப்படி அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணி கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனேயே மீனா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சத்யாவுக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ கிளம்பு சத்யா, நான் பார்த்துக்கிறேன், அக்கா அவங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்றாங்க. சரிடா, நீ எதுக்கு கவலைப்படுற, நான் கண்டிப்பாக நல்லபடியாக அவங்களுக்கு பண்ணி தருவேன், நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னுட்டு சிந்தாமணியோட பொண்ணும் மீனாவும் 2 பேரும் நல்ல ஹாப்பியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ரவி மீனா கேட்குறாங்க, உனக்கு ரவியை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சத்யாவை அப்படின்றாங்க. சரி, உனக்கு சத்யாவை பிடிக்கும்னா என்ன மாதிரி பிடிக்கும், நல்ல ஃப்ரெண்டாக பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனேயே மீனா நினைக்கிறாங்க, ஏதோ இவன் போய் சொல்கிறான், அது என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் நிறைய பொக்கேஸ் எல்லாம் வேணும், ஒரே ஒரு பொக்கே மட்டும் நிறைய ஸ்பெஷலாக எனக்கு வேணும் அப்படின்றாங்க. அது யாருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தருக்கு, அவங்களுக்கு நான் பொக்கே கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே அப்படின்றாங்க. சத்யாவை பார்த்து ஒரு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதை பார்த்த உடனேயே மீனா புரிஞ்சுக்கிறாங்க, ஓ லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சத்யாவோட ஃப்ரெண்டு அவங்களும் ரேகாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதோட இந்த